Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 642 பார்ட் 1. ஓபன் பண்ண கிரீன் பிட்டோட சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ட்ரெஃபால்கராவும் சீசரும் டோஃப்ளமிங்கோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. பின்னாடி காட்டுக்குள்ள காட்டு பண்ணி எல்லாம் இவங்களை வந்து கூட்டிட்டு போகும். கண்டிப்பா இவனுங்க நமக்கு சாப்பாடு ஆவானுங்கன்னு அந்த டைம் தான் சஞ்சய் கால் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம்னு ரொம்ப பதட்டத்தோட சொல்லியிருப்பான். ஏன்னா டோஃப்ளமிங்கோ என்னென்ன பிளான் பண்ணியிருக்கான்னு வைலட்டோட மைண்டுக்குள்ள போய் எல்லாத்தையுமே நம்மளால பாத்துட்டான். கடைசியில இது எல்லாமே ஒரு டிராப்புங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போதே சஞ்சிய டோஃப்ளமிங்கோட ஆளுங்க வேட்டிட்டே தான் வருவானுங்க. அவங்களோட மோட்டோ சஞ்சிய மட்டும் கொள்றது இல்ல, வைலட்டையும் சேர்த்தி கொள்றது. ஏன்னா அவதான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாலே, அவ ஒரு துரோகி, அவளை கண்ணா பின்னான்னு வெட்டி கொள்ளணும்னு பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண வருவானுங்க. சஞ்சய் கிட்ட வேலைக்காகமா காலை வச்சு ஒரு சொல்லிட்டுவான், கண்ணா பின்னான்னு திருச்சடிச்சு போய் விழுவானுங்க. அப்புறம் என்ன வைலட்டை கூப்பிட்டுக்கிட்டு நம்மளால சந்து வந்து அங்க எங்கன்னு தப்பிச்சு ஓடுவான். அப்ப திடீர்னு ஒருத்தன் சைல வந்து கண்ணை வச்சு டமால்னு சுடுவான். அந்த குண்டு வைலட்டோட முடியில பட்டு அந்த முடி பிச்சுக்கும். ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தானா போதும் அவளோட மண்டையிலே இறக்கி இருப்பான். அதுக்கப்புறம் உஷாராயி அவனோட புல்லட்ல பூரா எஸ்கேப் ஆவான். இப்ப அவன் மட்டும் தனியா இருந்தானா பஞ்சாயத்து இல்ல, கூட வைலட் இருக்காளே, அதனால அவளை அலையாக்க கையில தூக்கிக்கிட்டு ஏர்வாக்லயே பாஞ்சு அவங்களை அடிக்க போவான். ஏண்டா விளக்கண்ணைகளா, நீங்க சுடுறது ஏன் மேல பட்டா பரவாயில்ல, வைலட் மேல பட்டா என்ன ஆகுறது, சாவுங்கடான்னு சொல்லிட்டு கொலவெறியோட அடிப்பான். அப்படியே காத்துல பறப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் லாகிட்ட நீ சட்டு புட்டுன்னு அங்க இருந்து கிளம்பணும், இல்லன்னா உனக்கு தான் ஆபத்தும்பான். சீசரை ஒப்படைக்கணுமே, அதுதானே நம்ம டீல்னு சொன்னா, அட பண்ணாட பயிலே அங்க தாண்டா பெரிய ட்விஸ்ட். அந்த டோஃப்ளமிங்கோ 7 வார்லார்ட்ஸ்ல இருந்து ரிசைன் பண்ணவே இல்லையாமா. இது எல்லாமே டிராமா செட்டப். அது மட்டும் இல்லாம இப்ப சீசரை மட்டும் அவன் ஹேண்ட் ஓவர் பண்ணா, அதுக்கப்புறம் இவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடும். அவன் பழையபடி எல்லாத்தையுமே ரன் பண்ணுவான். நம்மளால நிம்மதியா சுத்த முடியாதுமானா அவ்வளவுதான், அங்க லாக்கு தூக்கி வாரி போட்டுரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே சுத்தி வளர்ச்சிட்டாங்கன்னு வேற சொல்லுவான். அப்பதான் வைலட்டோட மைண்டுக்குள்ள அவன் என்ன பார்த்தான்னு சொல்லி காட்டுவாங்க. அதாவது ட்ரெஃபால்கர்லாம் இந்த மாதிரி வார்லார்டு பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ கிங்கோட பொசிஷன்ல இருந்துமே விலகிட்டாங்கிற மாதிரி கேள்விப்பட்டு அந்த ஐலாண்ட்ல அவனுக்குன்னு சில பல சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து காட்டுத்தனமா கத்துவாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க வேணும் அப்படி இப்படின்னு. டோஃப்ளமிங்கோ அவங்களை கத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானே தவிர இடையில போய் ஏன் கத்துறீங்க, எதுக்காண்டி கத்துறீங்க, நான் உங்களுக்காண்டி இருக்கேன் அப்படி இப்படின்னு எந்த ஒரு டைலாக விட மாட்டான். அந்த டைம் மேல பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க ஒரு வழியா வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். யாருன்னு பார்த்தா அந்த CP0. அவங்க வந்ததை பார்த்துட்டு அங்க இருந்த ஊர் மக்களே அலண்டு போயிருவாங்க. ஏன்னா இவனுங்க கவர்மெண்டோட அபிஷியல்ஸ். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு நோபல்ஸ்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு கீழே டைரக்டா வேலை பார்க்கறவங்க. ஆமா, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பதறுவாங்க. ஆனா வந்தவனுங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க கேள்விப்பட்ட மாதிரி உங்க டோஃப்ளமிங்கோ கிங்கோட பொசிஷன்ல இருந்து விலகினதும் ஏன் 7 வார்லார்ட்ஸ்லயுமே அவர் இல்லன்னு சொல்லி கேள்விப்பட்ட எல்லாமே மிஸ்டேக். சொல்ல போனா ஃபால்ஸ் ரிப்போர்ட். அந்த முல்லை மாதிரி நாய் இன்னுமே 7 வார்லால ஒருத்தன் தான். சொல்ல போனா இந்த நாட்டோட கிங் தான். நீங்க கவலையே பட வேண்டாம்னு சொன்ன உடனே அத்தனை பேத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே துள்ளி குதிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நியூஸை இன்னையில இருந்து 3வது நாள் நியூஸ் பேப்பர்ல டீலக்ஸ் எடிஷன்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாமா. ஆனா அது வரைக்கும் இந்த நியூஸை நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும். சொல்ல போனா யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது. எல்லாருமே அமைதியா இருந்தாதான் எந்த நேஷனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. இது எல்லாத்தையுமே அவன் மனசுக்குள்ள இருந்து பார்த்த சஞ்சி, ஆமா இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கேட்பான். அவ அட முட்டா பையலையா, இதெல்லாம் உண்மைதான்டா, அவங்க நிஜமாவே வந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்பவும் முடியல, வார்லாட மீறி இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இப்ப வைலட்டால இந்த இடத்தை விட்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்கவே முடியாது. எங்க போனாலும் டோஃப்ளமிங்கோ இவளை வச்சு செஞ்சிருவான். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும், அதனால சீக்கிரமா தப்பிக்கிற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதையெல்லாம் தான் ட்ரெஃபால்கர் கிட்ட சொல்லி நம்ம சட்டு புட்டுன்னு பொட்டியை கட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும், இல்லைன்னா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி வாய மூடல. அந்த டைம் தான் டோஃப்ளமிங்கோ கிரீன் பிட்டுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அதுவும் வழக்கம் போல அவன் இழிச்சுக்கிட்டே தான் வருவான். அண்ட் இந்த இஷ்யூமே டோஃப்ளமிங்கோ அந்த 7 வார்லார்டு பதவியில இருந்து விலகிட்டான் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவன்கிட்ட அபிஷியலா கவர்மெண்ட்ல இருந்தே சொல்லிட்டாங்க அது ஒரு மிஸ்டேக், அவன் இன்னுமே வார்லார்ட் தான், இந்த விஷயத்த 3 நாளைக்கு அப்புறம் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம்னு. அப்படின்னா அந்த ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து நேவி ஆளுகள்லாம் என்ன ஏமாந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்டு தள்ளுவான். இது கேட்கும் போதே கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணி தொலைறது, இந்த விஷயத்தை பத்தி மரி ஜாய்ஸ்ல இருக்க அந்த 5 எல்டர்ஸ் கிட்ட போய் பேச போறானாமா. அதனால நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கங்க, அந்த ட்ரெஃபால்கராவும் டோஃப்ளமிங்கோவும் மீட் பண்ணட்டும், அந்த டைம் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஈஷோ அவன் ஆளு எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி கிளம்பிடுவான். இங்க செஞ்சு கிளம்புங்கன்னு லாகிட்ட சொன்ன உடனே அட கூறுகட்ட முட்டா பையல, இது ரொம்ப லேட்டு, இதுக்கப்புறம் எல்லாம் பின்வாங்க முடியாது, வேற வழி இல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். அந்த டைம்னு பார்த்தா இன்னும் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. அதே நேரம் இங்க லாக்கு என்ன பண்றதுனே தெரியல, எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணா, ஆனா கடைசியில எல்லாம் சொதப்பிச்சு. அப்போங்கும் போது ரோபின் திடீர்னு தரைக்குள்ள இருந்து வருவா, பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவானுங்க. அட அது நெஜா பாடி இல்ல, க்ளோன்
போன்னு அவ சஞ்சி சொன்ன மேட்டரை கேட்டுட்டு தான் வந்திருப்பா. ஃபர்ஸ்ட் நீயும் அந்த நீண்ட முக்கனும் எங்க இருக்கீங்க? இன்கேஸ் சஞ்சி சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா நம்ம இந்த சீசரை வச்சு அவங்கிட்ட டீலே நியாயப்படி பேசவே கூடாது. சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணணும்னு உடனே சீசருக்கு சாக்காயிரும். அட பாவிகளா, என்னைய கொண்டு போய் ஒப்படைக்க மாட்டீங்களாடான்னு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. பகல் கனவு காணாத பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. உடனே எல்லாம் இருந்துட்டு நிக்கோ ரோபின்ட்ட நம்ம இந்த ஐலாண்டை விட்டு கிளம்பிடலாம், அப்பதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவங்க தான் கிரீன் பிட்டோட அண்டர் கிரவுண்ட்ல மாட்டிட்டு இருக்காங்களே. நாங்க கொஞ்சம் பஞ்சாயத்துல மாட்டிட்டோம், பட் நல்லபடியா சேஃபா தான் இருக்கோம். நாங்க இருக்க நிலைமையில கண்டிப்பா எங்களால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது. அப்படி எஸ்கேப் ஆக பிளான் பண்ணினா எங்களை விட்டுட்டு கிளம்பிரு, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஹார்பர்ல மீட் பண்ணலாம்னு அவனும் ஓகே நிறுவான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போறதை விட இவன் தனியா சீசரை மட்டும் கூப்பிட்டு போனான்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. திடீர்னு நம்ம லாக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். என்னன்னு பார்த்தா அந்த இஷோங்கிறவன் நேவி ஆளுகளோட அங்க வந்து சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் எல்லாம் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பயங்கர டஃப். சீசர்லாம் பதறுவான், ஐயோ நம்மள கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குறான் இல்லைன்னு. ஏன்னா நேவி கிட்ட மட்டும் அவன் பண்ண வேலைக்கெல்லாம் சிக்கனா கண்டிப்பா வச்சு புலின்னு புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனா அவங்களோட மெயின் டார்கெட்டே ட்ரஃபால்கர்லா தான். இவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அந்த டைம் டோஃப்ளமிங்கோ அங்க வந்துருவான். நல்ல லக்கு விளங்கிடும்னு சொல்லிட்டு ரோபின் அங்க இருந்து மறைஞ்சிருவா. இனி இவன் ஒத்தாளா இருந்து இவனு ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கணும். அப்படியே பயங்கரமா வந்து ஒரு லேண்டிங்க கொடுத்துட்டு வெள்ளத்தனமா ஒரு சிரிப்பு சிரிப்பான். எல்லாருமே கொஞ்சம் டெரரா தான் லுக் விட்டு இருப்பாங்க. சீசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வந்துட்டியா ஜோக்கரு, நல்லா இருக்கியான்னு கத்திட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம் 3 மணி ஆகி பெல் அடிக்குது. 3 பேரும் 3 திசையில நின்னுட்டு இருக்கானுங்க. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ ட்ரஃபால்கர்லாவை கூப்பிட்டு நேவியோட அட்மிரல் இங்க வருவாருன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, ஆனா இப்ப வந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இப்ப வார்லாடும் இல்ல, எனக்கு அவரை பார்க்கும்போது அப்படியே நடுங்கி உச்சா வந்துரும் போல இருக்குதுமா. லாஸ்ட் செம்ம காண்டாகி பொய் சொல்லாரா பொடலங்கா மூக்காமா கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அந்த லூசு பைய வில்லத்தனமா சிரிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.